friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட பட்டு saree collections தான் வந்துட்டு பார்க்க போறோம். இது வந்துட்டு part 1 தான். இப்போதைக்கு என்கிட்ட எங்க வீட்ல இருக்கிற பட்டு saree வந்துட்டு 12 பட்டு saree இருக்கு. இனி வந்துட்டு அம்மா வீட்ல போய் வந்துட்டு போகும்போது நான் வேற பட்டு sarees காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்க 12 பட்டு sarees வந்துட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட ஃபேவரட்டான வந்துட்டு பட்டு சாரீ. இது வந்துட்டு சர்வோதயாவில் எடுத்தது. இது வந்து என்னோட ப்ரீ என்கேஜ்மெண்ட் சாரீ. ஸோ இதில் வந்துட்டு பார்டர் எதுவுமே இருக்காது. ஆரஞ்சு கலர் சாரீ, பிளைன் ஆரஞ்ச். அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி பூ டிசைன் வந்து போட்டிருக்கோம். அங்கங்கே இல்லை, இது வந்து காலில் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இதோட பல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர், ஒரு நேவி ப்ளூ அந்த மாதிரி வந்துட்டு ராயல் ப்ளூ கலரில் வந்துட்டு இருக்கும். அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பூ டிசைன் வந்து போட்டிருக்கும். ஸோ இதோட ஃபோட்டோ வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே நேவி ப்ளூ கலர், ஸோ ஆரஞ்சு கலரில் ஸ்டோன் வச்சு வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து என்னோட ப்ரீ என்கேஜ்மெண்ட் சாரீ. ஸோ எனக்கு ஆரஞ்சு கலரில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ சர்வோதயாவில் போய் பார்த்ததும் அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதோட ரேட் வந்துட்டு 8000 ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு அப்போ வந்தது. ஸோ இது என்னோட ஃபேவரட் சாரீ. பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான சாரீ. இது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ. பிங்க் கலரில் ராயல் லுக்காக வந்து இருக்கும். ஸோ இது வந்து திருச்சி சென்னை சில்க்ஸில் வந்துட்டு எடுத்தாங்க. இது வந்து இதோட ப்ளவுஸ் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாரீ பார்த்துடலாம். பிங்க் கலர், பேபி பிங்க் கலரில் வந்துட்டு சில்வர் ஜெரியில் வந்துட்டு உள்ளே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வெளியில் வந்துட்டு கோல்டன் கலரில் வந்துட்டு இந்த பல்லூஸ்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட் பார்டர், லைட் ஆரஞ்சு பார்டர் வந்து இருக்கும். ஸோ மாங்காய் டிசைன் அந்த மாதிரி வந்துட்டு பல்லுவில் வந்துட்டு கோல்டன் த்ரெட் வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாரீ வந்து லைட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும். லைட் கலர் தான், ஆனால் லைட்டில் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ராயல் லுக்காக இருந்துச்சு. இதோட ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதே சேம் கலரில் வந்துட்டு ப்ளவுஸு. நான் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸ் போடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த கலரில் துணி கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால இதுலேயே இந்த ப்ளவுஸில் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வச்சு டிசைன் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன்று. ஸோ லைட்டிங்கில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த சாரீ ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுவும் அரௌண்ட் 10 கிட்ட வந்துட்டு வந்துச்சு. சென்னை சில்க்ஸில் எடுத்தது, திருச்சி சென்னை சில்க்ஸில் எடுத்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிரீன் கலரில் வந்துட்டு பாசி பச்சை பார்டர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பார்டர் வச்சது. இது வந்துட்டு தஞ்சாவூர் திருப்புவனம் பட்டு. ஸோ எங்கள் அண்ணி கல்யாணத்துக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ தஞ்சாவூரோட திருப்புவனம் பட்டு. இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ளவுஸ் வந்துட்டு இதே கோல்டன் கலர்ல இருந்தது. ஆனால் இப்போ என்கிட்ட ப்ளவுஸ் வந்துட்டு அவைலபிளாக இல்லை, நான் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். வந்துட்டு ஃபோர்த் ஒன் வந்துட்டு மயில் கழுத்து ப்ளூ கலர் சொல்லுவாங்கல்ல, அந்த கலர்ல பார்டர் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு என்னோட தாய் மாமா சாரீ. நான் வீட்டில இருந்து கிளம்பும் போது கட்டிட்டு வந்த சாரீ இது. ஸோ இதோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்சும் வந்துட்டு 8 to 10 கிட்ட வந்துட்டு வந்துச்சு. இது வந்து காஞ்சிபுரம்ல ஏஎஸ் பாபுஷால வந்து எடுத்தது. இதோட பிளவுஸ் வந்துட்டு எல்லோ கலர்ல வந்துட்டு அந்த சாரியோட கலர்லயே த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆரி ஒர்க்கு தான். ஸோ ஆரி ஒர்க் டிசைன் வந்துட்டு இதில் பண்ணியிருப்பாங்க. நான் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்துட்டு ஆரி ஒர்க் டிசைன் தான் காமிச்சேன். ஸோ இந்த பிளவுஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதே கலரில் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வாழநாறு பட்டு.
ஸோ காஞ்சிபுரம் ஃபேமஸ் வாழநார் பட்டு. இது வந்து எங்கள் பெரியம்மா கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே எடுத்தது வால்நார் பட்டு. அவங்க நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது வால்நார் பட்டு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி தருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் வந்துட்டு அடிக்கிற கலர் தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அடிக்கிற கலராக தான் எடுப்பேன். ஸோ ஒரு பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ரெண்டும் கலந்தது, மிளகாப்பழ கலர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ அதோட ப்ளவுஸ் வந்துட்டு இது வந்து நான் சிம்பிளாக பண்ணது தான். சிம்பிளாக சும்மா பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சு பண்ண ப்ளவுஸ். இது நான் இன்னும் கட்டவே இல்லை, புதுசாக இருக்குது. வால்நார் பட்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1200 to 1500 இருக்கும். அதோட நம்மளோட இது டிசைன்ஸ் பொறுத்து தான். வால்நார் பட்டு வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பிங்க் வித் ப்ளூ பார்டரில் இருக்கும். இது பாடி பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் தான். ஸோ பார்டர் மட்டும் வந்துட்டு செக்குடு ப்ளூ கலர் வந்து செக்கடில் வந்து இருக்கும். இது வந்து சர்வோதயா பட்டு. ஸோ சர்வோதயா வந்து என்கிட்ட நிறையாவே இருக்கும். சர்வோதயா நிறையா வந்து எடுத்திருக்கேன். அதனால வந்துட்டு சர்வோதயா பட்டு வந்து நிறையா இருக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்துட்டு சிம்பிளாக பேட்ச் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு சிம்பிள் ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க் பண்ணது. இதோட பல்லு வந்துட்டு இதே ப்ளூ கலர் செக்கடை, இதே ப்ளூ கலர் வந்துட்டு செக்கடை தான் வந்துட்டு இதோட பல்லு. ஸோ எங்கள் அம்மா டீச்சர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு சர்வோதயாவில் வந்துட்டு அவங்களுக்கு கம்மி இதில் தருவாங்க ஆஃபரில். ஸோ அதனால வந்துட்டு என்கிட்ட சர்வோதயா பட்டு தான் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்துட்டு கோல்டன் ஒர்க் பண்ணது. இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தேன். இந்த கலர் என்கிட்ட இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கலர் நிறையா சேர்ந்துருச்சு. இது வந்து ஏஎஸ் பாபுஷா காஞ்சிபுரத்தில் எடுத்தது. கல்யாணத்துக்காண்டி வந்துட்டு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ண போனோம். அப்போ வந்துட்டு அந்த தாய் மாமா சேலை இது, அப்புறம் ஒரு க்ரீன் காமிச்சேன்ல மயில் கழுத்து க்ரீன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் அதான் அடுத்து தாய் மாமா சேலைக்கு கட்டினேன். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜமிக்கி ஒர்க்கெல்லாம் வச்சு, இது ஆரி கிடையாது, ஜமிக்கி ஒர்க்கு. ஸோ இதோட ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். இதோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ரேட் வந்து கம்மி தான். இதோட ரேட் வந்து 3 to 4 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏஎஸ் பாபுஷா காஞ்சிபுரத்தில் எடுத்தது. பல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கோல்டன் கலர் பல்லு. ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக வந்துருக்கும் சாரீ. ஆனால் ரேட் வந்துட்டு மித்ததை கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட் வந்துட்டு கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் சாரீ வித் பிங்க் அண்ட் கோல்டன் பார்டரில் வந்துட்டு இருக்கும். இந்த சாரீ வந்து பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு கட்டி பார்த்தா சூப்பராக இருக்கும். அந்த லைட்டிங்க்கும் இந்த சாரீக்கும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேஞ்ச் வந்துட்டு 2000 சம்திங் தான் வந்துட்டு வந்தது. ஆனால் சாரீ வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் ஏஎஸ் பாபுஷா காஞ்சிபுரத்தில் எடுத்தது தான். இதோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு நல்லா ரிச் கோல்டன் கலர், பிங்க்லேயே வந்துட்டு கோல்டன் கலராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கங்கே வந்துட்டு மயில் டிசைனும் வந்துட்டு வந்திருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. ஸோ இதோட ப்ளவுஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் தான் பண்ணேன். நான் ஒரு 4-5 சாரீக்கு மட்டும்தான் வந்துட்டு ஆரி டிசைன் வந்து போட்டிருப்பேன். மித்த எல்லாமே வந்துட்டு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி தான் வந்துட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல க்ரீன் காம்பினேஷன். இது வந்து லைட் க்ரீனா டார்க் க்ரீனான்னு சொல்ல முடியாது. ஆனால் இது லைட்டுக்கு ஃபோட்டோக்கெலாம் இந்த க்ரீன் வந்து சூப்பராக எடுத்துச்சு. ஸோ பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாசி பல க்ரீனு அப்புறம் பிங்க்கு. ஸோ பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மயில் டிசைன்லாம் வந்துட்டு வந்திருக்கும். இதோட பல்லு வந்துட்டு பிங்க் கலர் பல்லு. ஸோ பிங்க் கலரில் வந்துட்டு பல்லு வந்திருக்கும். ஸோ இந்த சாரியுமே வந்துட்டு என்னோட ரீசன்ட் ஃபேவரட் சாரீ. இதுவும் வந்துட்டு தஞ்சாவூர் திருப்புவனம் சில்க்கு. வந்துட்டு என்னோட கல்யாண சாரீ, ரொம்ப ஹெவி வெயிட் சாரீ. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 18,000 கிட்ட வந்துட்டு வந்தது. ஸோ கிரீன் கலர் பார்டர். இது வந்து பல்லு. இதுதான் வந்துட்டு சாரியோட கலர். நல்ல மெரூன் கலர். ஸோ சூப்பராக இருந்தது. மெரூன்லேயே வந்துட்டு கோல்டன் அங்கங்கே ஃபுல்லாக வந்துட்டு கோல்டன் பால்ஸாக போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு குட்டி குட்டி பூவு. ஸோ சூப்பராக இருக்கும் சாரீ.
இதோட ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுலேயே வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நாங்கள் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு யூஸ் பண்ணல. இப்போ பார்டர் வந்து கோல்டன் பார்டரில் இது கீழே வந்து க்ரீனில் இருந்தது. இது வந்து கோல்டன் பார்டர். ஸோ ப்ளவுஸ் வந்து தனியாக துணி எடுத்து வந்துட்டு ஸ்டிச் பண்ணது. இது வந்துட்டு ஃபுல்லாக ஆரி ஒர்க் போட்டது. ஸோ இங்கே மயில் யானை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு என் கல்யாணத்தை போட்டு ட்ரெண்டிங்காக இருந்த டிசைனில் வந்துட்டு ஆரி ஒர்க் போட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கல்யாணத்துக்கு தான் நான் ஆரி ஒர்க்கே போட்டேன். அது வரைக்கும் நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டதே கிடையாது. இந்த சாரீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் பார்க்குறத விட வந்துட்டு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருந்தது. இது வந்து சென்னை சில்க்ஸில் வந்து எடுத்தது, திருச்சி சென்னை சில்க்ஸில் வந்துட்டு எடுத்த சாரீ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எல்லோ கலரு, எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன். இந்த சாரியுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச சாரீ. ஏன்னா நானும் என் சிஸ்டரும் வந்துட்டு இந்த சாரீ வந்து ஒன்று போல் வச்சுருப்போம். இது எங்கள் சித்தி எனக்கும் என் சிஸ்டருக்கும் வந்துட்டு ஒன்று போல் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதோட பார்டர் வந்து பிங்க் கலர், கீழே கோல்டன் வித் பிங்க்கு, கீழேயே வந்துட்டு இந்த குட்டி குட்டி பூ டிசைனாக வந்துட்டு இதில் போட்டிருக்கோம். இதோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிங்க்கு, அப்புறமா வந்துட்டு எல்லோ போட்டு ஸ்ட்ரைப்ஸ் போட்ட பல்லு. ஸோ இதோட பிளவுஸ்மே வந்துட்டு பேட்ச் ஒர்க் பிளவுஸ் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு பேட்ச் ஒர்க். நானும் என் தங்கச்சியும் வந்துட்டு ஒன்று போல் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி, ப்ளவுஸும் வந்துட்டு ஒன்று போல் ஸ்டிச் பண்ணி வந்துட்டு போட்டோம். ஸோ இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன். என்கிட்டயும் அவகிட்டயும் சேமாக இருக்கிறதுனால. இது வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட் சாரீ, அதனால வந்துட்டு கோயிலுக்குலாம் வந்துட்டு கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பாப்பாவையும் வச்சுட்டு கோயிலுக்கு கட்டிட்டு போக வந்துட்டு ரொம்ப ஈஸியான சாரீ வந்து இதுதான். ஸோ எல்லா சாரீலையுமே வந்துட்டு ப்ளவுஸை உள்ளே வந்துட்டு மடித்து வச்சிருவேன். அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் தேடுற வேலை வந்து இருக்காது. ஸோ ஈஸியாக டக்குன்னு எடுத்துடலாம். கடைசி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லினன் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு சர்வோதயாவில் எடுத்தது தான். லினன் காட்டன் பட்டு தான். ஸோ இது வந்து நான் இது எதுக்கு எடுத்தேன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து பிடிச்சி போய் தான் எடுத்தேன். இது வந்து கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர், நேவி ப்ளூ கலர், அப்புறம் அந்த சிமெண்ட் கலர், எல்லா கலரும் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் எல்லாம் கலந்து ஒரு கலவையாக வந்து இந்த சாரீ வந்து இருக்கும். கோல்டன் கலர், இந்த பார்டர் கோல்டன் கலர். ஸோ நல்லா தான் இருக்கும். இது வந்து லினன் பட்டு சர்வோதயால தான் எடுத்தது. இதோட ரேஞ்சுமே வந்துட்டு ஒரு 4000 கிட்ட, லினன்னாலே வந்துட்டு கூட இருந்தா 4000 கிட்ட வந்துட்டு வந்தது. ஸோ இது வந்து இதோட பிளவுஸு. இதுவுமே வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ணது தான். இந்த மாதிரி குட்டி குட்டி லேஸாக வச்சு தச்சு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணது. ஸோ இந்த பிளவுஸுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிற 12 பட்டு சாரி, இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற 12 பட்டு சாரி வந்து காமிச்சாச்சு. இனி வந்து அம்மா வீட்டில் வந்து இருக்கும். ஸோ நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்ட் 2 வீடியோ வந்து போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.